வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூடாங்கறி எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். சூடாங்கறினா ஒன்றும் இல்லைங்க, ஈரலை எடுத்து இந்த மாதிரி கம்பியில் கோத்து வச்சுக்கிட்டு அதை சுட்டு திங்கிறது தாங்க சூடாங்கறி. ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இருக்கிற எல்லா ஈரலையும் ஒரு கம்பியில் அழகாக கோத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோத்து வச்சுக்கணும். ஸோ கோத்து வச்சுட்டு கொஞ்சம் கேப் இடைவெளி வச்சுக்கிட்டிங்கன்னா அது சுட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை கொளுத்தி வச்சுட்டு அந்த அனல் அப்படியே லைட்டாக எல்லா பக்கட்டும் வேகிற மாதிரி லைட்டாக ரெண்டு வாட்டினீங்கன்னா போதும். எங்கள் அக்கா பையனை பிடிக்க சொன்னேன், அவன் கரெக்டாக சரியாக பிடிக்கலாம். சரி அடுத்து நானே பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா 4 சைடுமே இங்கிட்டும் அப்படியே வாட்டி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நம்மகிட்ட இருக்க உப்பு மிளகாத்தூளை வந்து அது மேலே அழகாக அப்படி 2 தூவி விட்டுருங்க. இருக்கிற எல்லா சைடும் அப்படி தூவி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் அதில் சார்ந்துருக்கும். ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும். ஸோ எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ சாமி கும்பிட்டு அதுக்கு லைட்டாக கீழே எடுத்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திங்க ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் சின்ன வயசில் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.